பேதுரு சொல்லுகிறார், வாழ்வுதொரு வசனம் எல்லாம் இடத்தில் உண்டு, உம்மை விட்டால் நாங்கள் யாரிடம் போவோம்? உலகம் ஒரு மாயை, உலக மனிதர்கள் ஒரு மாயை, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வசனம் பொய் சொல்லாது, வசனம் தாங்க தீர்க்க தரிசனம், வார்த்தை தான் ப்ராஃபட்டிக், வசனம் தான் ப்ராஃபட்டிக் தீர்க்க தரிசனம். இதை நம்பும் போதும் வாழ்க்கையில கர்த்தர் உயிர்ப்பிப்பார். வசனத்தை நம்பும் போது உயிர்ப்பிக்கப்படுவாய், கட்டப்படுவாய். எல்லாராலும் நீ பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம், உன்னை சதி செய்ய, மோசம் பண்ண, உனக்கு கெட்ட பேர் அவ பேர் உண்டு பண்ண. ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், யார் என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், அவள் பேசும்போதெல்லாம் உங்க காது என் காது செவிடனை போல மாறணும். நீங்களோ காத்திருக்கணும். பேசியவர்கள் பேசட்டும், 1000 பேர் உன்னை பேசுறாங்க, ஊர் உன்னை சொல்லுது, குறை சொல்லுது, உன் சொந்தக்கார பந்தக்கார படித்த மக்கள், சோத்து உங்களோட பழகின மக்கள் உங்களை குறை சொல்றாங்க, உங்களை குற்றப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. சொல்லும் போதெல்லாம் உங்க காதில் கேட்கும் போது உங்க காது செவிடனை போல மாறிடணும். செஞ்சுட்டு நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்வார். கர்த்தர் பிள்ளைகளே, ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன், உங்கள் வாழ்க்கையில குறைகள் இருக்குமானால், உங்கள் வாழ்க்கையில பாவங்கள் இருக்குமானால், ஆண்டு சமூகத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன், இதை தொட மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன் என்ற ஒரு டெடிகேஷன், ஒரு பொருத்தனை இருந்தா நீங்க ஜெயம் எடுப்பீங்க, ஜெயம் எடுப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தானியேல் ஒரு பானபாத்திரக்காரன் தான், ராஜாவுக்கு மதுபானங்களை சொத்தும் பரிமாறுகிற வேலை செய்தவன் தான் தானியேல். ஆனா அவன் வாயில அந்த மதுபானம் உள்ள போல, அவன் தீட்டுப்படுத்தல, அருவருக்காம இருந்தான். வேலைக்காரன், ஒரு அடிமை, ஒரு பானபாத்திரக்காரன், ராஜாக்களுக்கு ஒரு சேவைக்காரன். ஆனா எஸ்லேம் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தினார். அவன் பண்ண பொருத்தனை சிஸ்டர், அம்மா, அவன் பண்ண பொருத்தனை, அவன் பண்ண தீர்மானம், நீ நானும் எவ்வளோ பொருத்தனை பண்ண இல்லை, தீர்மானம் பண்ண இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து, போன மாதம் திருவிருந்து, ஒவ்வொரு மாதம் திருவிருந்து, ஞாபகம் எத்தனை பொருத்தனை, எத்தனை தீர்மானம். விழுந்துட்டோமே, விழுந்து கொண்டிருக்கிறீங்களே. கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனின் பெருமை. ஒரு மனுஷனை, ஒரு ராஜா, ஒரு ஊழியக்காரனை, இந்த 3 காரியம் தான் மோசம் போய்க்கிடும். இந்த 3 காரியம் தேவனை விட உங்களை பிரித்து விட்டுருங்க. கண்களின் இச்சைகள், உன் கண் பார்க்குற இச்சைகள். எதை பார்க்குறீங்க? எது மேலே மோகம், எது மேலே இச்சை உங்களுக்கு? ஒரு ஆணை பார்த்தா, ஒரு பெண்ணை பார்த்தா, ஒரு மதுபான பாட்டில் பார்த்தா, ஒரு பொருள் பார்த்தா இச்சை, இச்சை, கண்களின் இச்சை, மாம்சம் இச்சை. சரீரம் போராடி கொண்டிருக்கிறது இல்லை. சாலமோனை போல நான் அடைந்தாக வேண்டும். மாம்ச இச்சை, பெருமை, ஜீவனத்தின் பெருமை, என் குடும்பம், என் குலம், என் கலாச்சாரம், என் பட்டம், படிப்பு, அந்தஸ்து, ஜீவனத்தின் பெருமை. இது 3 உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா நிச்சயம் வேத சொல்லுது, நம்ம மோசம் போய்க்கிடும், கத்தை விட்டு தூரமாக வெளிக்கு போய்க்கிடும். இவையெல்லாம் நம்ம நெருங்கக்கூடாது. போராடி ஜெபிக்கணும், அழுது ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நடுராத்திரியில் பகல்ல தூக்கம் வராத வேலையெல்லாம் நீங்க முழங்கால் பண்ணிட்டு, எஸ்ராவை போல, நெகேமை போல, தானியேலை போல, பவுலும் சீலாவை போல கதறி ஜெபிக்கிற வேலையை விட வேற ஒன்றும் செஞ்சால் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்காது. பல ஊழிக்காரர் மேலே தலைமையில கை வச்சு ஜெபிச்சிருக்கலாம், பல ஊழிக்கார் பல அப்படி சொல்லிட்டு போயிடலாம், அது நிறைவேறலாம் கொஞ்ச காலம். ஆனால் வசனத்தின்படி நீ நானும் வாழாவிட்டால், வசனத்தின்படி நீ நானும் வாழாவிட்டால் எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாது. பிரதர், சிஸ்டர், ஊழியக்கார், திருச்சபை, ஐயா, சபையின் மூப்பர, நீ நானும் வசனத்தின்படி வாழாவிட்டால்
எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாது. ஒப்பு கொடுப்போமா? கொடுப்போமா? கடைசியா ஒரு அடியை பாடி நம்ம முடிக்க பால கத்தோட பிள்ளைங்களே. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை இன்னைக்கு சரீரத்தை நல்லா குளிப்பாட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா ஒரு சில ஒயிட்டு ஒரு சில கலர் நல்லா மேக்கப் பண்ண வைக்குது வெளி வேஷம். நானும் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஊழியக்காரன் அந்தஸ்தில் வந்திருக்கிறேன். சோத்திரம். இந்த உலகம் என்னை மேலே பார்க்குது, உங்களை மேலே பார்க்குது. ஆனால் உள்ளான அலங்கோலம் உன் சிந்தனை சீரிக்கிட்டு இருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஓ சிந்தனை சீரிக்கட்டி இருக்கிறது. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாருமே பார்க்காத உள்ள அலங்கோலம். எங்கள் பாஸ்டுக்கு தெரியாது, எங்கள் மனைவிக்கு தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியாது. உள்ளான அலங்கோலம் ஆண்டவர் அறிகிறார். ஒப்பு கொடுப்போமா? திருவந்த ஆறுதல்ல எத்தனை ஆண்டுகள் இப்படியே போத்து. இன்னைக்கு உண்மையான மனம் திரும்பலுக்கணும் பிரதர். பிரதர், இன்னைக்கு உண்மையான இன்னைக்கு நீங்கள் பொருத்தனம் பண்ணணும். சிஸ்டர், ஐயா, திருச்சாபே, இன்னைக்கு பொருத்தனை. யாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. யாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நோந்து மருளுவே பரிசுத்தம் கேட்டுகிறேன். மனம் நோந்து மருளுவே பரிசுத்தம் கேட்டுகிறேன். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சொல்லுங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினீச பாடினாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாடினாரையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீரும் சுத்த ஜோதி ஆரோவியேயோ வேளையில். ஓ ஆரோவியேயோ வேளையில். கரங்களை தட்டி பிதாவாகிய தேவர் குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த மகிமைப்படும்படியாக முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளிதத்தில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாலு தினத்தில் போட்டுக்கிற வெள்ளை ட்ரெஸ்ஸால், வெள்ளை புடவை, வெள்ளை ஃபேன்ஸு, வெள்ளை சஃபாரி, வெள்ளை கோட்டால் பரிசுத்தம் அடையாது. அது ஒரு அடையாளம், அது ஒரு சிக்னல், அது ஒரு உலகத்துக்கு காண்பிக்கிறது. இவங்க தேவ பிள்ளைங்க, சபைக்கு போகிறவங்க, அது ஒரு அடையாளம் தான், யூனிஃபார்ம் தான். ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு யூனிஃபார்ம், ஒரு மருத்துவருக்கு ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஸ்கூலில் டீச்சர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், அது ஒரு யூனிஃபார்ம் தான். இதால் நம்ம பரிசுத்தம் இல்லை. உள்ள சிந்தனை, ஆவி, ஆத்துமா, சரீரம், இதில் பரிசுத்தம் கத்தை எதிர்பார்க்கிறார். வெளிப்புற தோற்றமல்ல, உட்புற தோற்றத்தை கத்திருப்பார்க்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவன், நீதி செய்கிறவன் சீக்கிரமாய் சொல்லி சின்ன சாட்சி கேட்க போகிற சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம். நம்மத்தில் இருக்கிற அருமையான அம்மா ஒரு சாட்சி சொல்லுவாங்க. வாங்கம்மா சாட்சி. என் சகோதரியும் ஃப்ரெண்டுமான சிஸ்டர் கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக தவறிவிட்டார். கர்த்தர் என்னையும் கூட ஆயுசோடு 6 மாதங்களை கத்த கடக்க செய்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஜீவனோடு தேவ சமூகத்தில் உட்கார வைத்து அவரை பாடு துதிக்க ஆர்த்த அந்த கிருபைக்காக உங்கள் தேவைகள்லாம் கதை சந்தித்திருக்கலாம்.
சந்தித்திருக்கிறார். ஒரு புறத்தில் உங்கள் தேவைகளை சந்திக்காமல் இருந்திருக்கலாம். அந்த 6 மாதத்தில், இந்த 6 மாதத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான காற்றை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு புறத்தில் அநேக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் அனுபவித்திருக்கலாம். எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் வேதம் சொல்லி கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளாக கர்த்தர் சந்திக்கப்படும்படியாக பாரங்கள், கவலைகள், கண்ணீரெல்லாம் மாற்றணும். குடும்ப பிரச்சனை மாறணும். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள எல்லா சுகம் இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது. குடும்பத்துக்குள்ளே எந்த ஈகோ பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் சாத்தான் தந்திரமாக குடும்பத்தில் நல்லா இருக்கிற குடும்பங்கள், நல்லா இருக்கிற ஊழியங்கள், நல்லா இருக்கிற வேலைவாய்ப்புகள் திடீர்னு சாத்தான் உள்ளே வருவான். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை அறிந்து கொண்டு, அதை ஆவியில் அறிந்து கொண்டு கடிந்து கட்டு ஒருமனமாய் ஒற்றுமையாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கருத்து வேறுபாடு வராதுன்னு சொல்ல வரும், யூகோ வராது வரும், மனத்தாழ்மை வராது, எல்லாம் வரும். நம்ம மனிதர்கள் சோத்துரும், மாம்ச ஜென்மங்கள், மாம்சத்துக்குரியவர்கள் எல்லாம் வரும். ஆனால் இவைகள்லாம் நம்ம எதில் ஜெயிக்கணும்? ஆவியில் ஜெபிக்கணும். ஜபத்தில் தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். வேறு எந்த விதத்துலையும் ஜெயம் எடுக்க முடியாது. உபவாசம் பண்ணணும். கர்த்தர் சித்தமானால் ஒரு 50 நாள் உபவாச ஜபத்தை சபையில் தொடங்கலாம் என்று இருக்கிறோம். நாளை சொல்லுகிறேன். 25 நாள் காலையில், 25 நாள் மாலையில். கர்த்தருடைய பிள்ளைகளே, 50 நாள் உபவாச ஜபம். இந்த ஜபங்கள்லாம் போதாது. நாம் பண்ணுற ஜபத்தினால்தான் திருச்சபையும் குடும்பங்களும் ஓரளவுக்கு கர்த்தர் கிருபையாய் நிலைநிற்க வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள் எவ்வளோ சூறாவளி, எவ்வளோ புயல், எவ்வளோ கெட்ட பேர், அவமையான பேர் வந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒரு புத்தில் சாத்தான் எப்படியாவது குடும்பங்களை தனிப்பட்ட விதத்தில் சபையை சீரழிக்கணும், கெட்ட பேர் உண்டு பண்ணும், இல்லாமல் போகணும் என்று பல விதத்தில் தந்திரமாக உள்ள நுழைவான். ஆனால் ஜெபிச்சுனே இருக்கிறோம். அல்லேலூயா. காரியங்கள் மாறுதலாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். ஐயா, பல போராட்டங்கள், பல அவமானம் சந்தித்திருக்கிறீங்க. எதை தொட்டாலும் தோல்வி, ஃபெயிலியர். கர்த்தருடைய காரணம் ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் குறைஞ்சி போச்சு. வேத வசனம் குறைஞ்சி போச்சு. பைபிள் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. நான் திரும்ப அடிக்கடி அதான் சொல்லுவேன். இன்றைக்கி முதிர்ச்சி அடைந்த ஊழியக்காருக்காக தான், பிரபலமான ஊழியக்காருக்காக தான் ஆரம்பத்தில் சோத்திரம், ஊழியங்களில் சோத்திரம், ஆரம்ப ஊழியக்காரங்க விசுவாசி அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஊழிய பெருக பெருக, வல்லமைகள் பெருக பெருக, பணம் பெருக பெருக, கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே ஜெபம் குறைஞ்சிச்சு. தேவனோடு உறவாடுகிற ஐக்கியம் குறைஞ்சி போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஊழியங்கள் அப்படியே மங்கி போயிடும். ஆத்துமாக்கள் குறைஞ்சி கொண்டே போவாங்க. எழுப்புதலை பார்க்க முடியாது, வல்லமை பார்க்க முடியாது. குடும்பங்களில் ஜெபம் குறையும் பொழுது குடும்பங்கள் சோர்ந்து இருக்கும். குடும்பங்களில் சந்தோஷம் இருக்காது. முகத்தில் ஒரு கலை சிரிப்பு இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏன்? ஜெபம் இல்லையா? ஜெபம் குறைஞ்சி போச்சு. மற்ற எல்லாம் உங்கள் வீட்டில் பெருகுது, தப்பு. உங்கள் வீட்டில் மற்ற எல்லாம் பெருகுது, ஆனால் தேவனோட உறவாடுகிற ஐக்கியம் இல்லையே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. தம்பி சொன்னார், ஜாஷுவா போன வாரம் 2 நாள் அவர் தஞ்சாவூர் போனார் ஒரு ரெக்கார்டிங்காக. அவரும் ஸ்டாலின் மச்சான் போகும்போது அந்த ரெக்கார்டிங் பண்ணுறவர் சொன்னாராம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்தில் வளர்ந்தவர், சோத்திரம். அவர் சொல்லும்போது ஒரு தம்பி வந்து கேட்பாராம், நான் நல்லா பாடுகிற வரோம், எனக்கு நல்ல டோன்குது, அண்ணா எங்கேயாவது சபையில் எனக்கு பாடல் சான்ஸ் கொடுங்க, பாட்டு கேட்க கொடுன்னு சொல்லுவாராம். அப்படியா தம்பி, ஆண்டோர் கொடுத்த தாழ்ந்து வரங்கள் இன்றைக்கி வியாபாரமாக போகுது. ரொம்ப ஞானமாக இருக்கணும். சினிமாக்காரனும் பாடுறான், அவனுக்கு ஒரு கூட்டங்குது, அவனுக்கு டேலண்ட் இருக்குது. அதே போல் தான் ஊழியத்திலும் பிசாசு தந்திரமாக பயன்படுத்துவான். அந்த தம்பி சொன்னாராம், எங்கேயாவது சபையில் என்ன பயன்படுத்துங்க, நான் நல்லா பாடுற வரோம். ஆண்டவர் அந்த ஐயா, அந்த இவங்க போன மியூசிக் அந்த ஐயா அவரை பயன்படுத்த அநேக சபைகளுக்கு அறிமுகப்படுத்தினா. வளர்ந்துச்சு, ஊழியம் வளர்ந்துச்சு. நல்லா யோகோன்னு கட்டி ஓகோன்னு போச்சு ஊழியம். பிரபலியமாக போனார். கடைசியில் அவர் ரெக்கார்டிங் பண்ணுற கேட்டான், தம்பி சோத்திரம், இந்த சபையில் ஒன்று கூப்பிட்றாங்க, நீ நல்லா பாடுறியே, நீ நல்லா ஒர்ஷிப் பண்ணுறியே, சோத்திரம், நீ வருவியான்னு கேட்டாரான். அது சொல்கிறான், அண்ணா வரேன், ஆனால் 30,000 ரூபாய் தருவாங்களா?
நாங்க சொல்லுங்க. இன்னைக்கு பிஸ்னஸ், ஊழியம், எப்படிங்க வியாபாரம் இலவசமாய் பெற்றீர்கள் ஐயா, இலவசமாய் கொடுங்க. இன்னைக்கு கிராமம் ஊழியங்கள் பாழாய் கிடக்கிறது. கிராம ஊழியக்காரருக்கு வளர்ச்சி இல்லை. கலாச்சாரம் வேறு, ஆத்துமால் ஆதம் ரொம்ப டஃப்பு. ஜனங்க பல சூழல கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சிட்டியில் போனீங்கன்னா ஆத்துமாக்கள் பெருகிறாங்க, செல்வந்தர்கள் ஐஸ்வர்யம் பெருகிறாங்க, மிகப்பெரிய ஊழியங்கள். ஆனால் கிராமத்தில் யாரும் கண்டுக்கத்தில்லை. இந்த கிராமங்களில் ஊழியக்காரர் அழைக்கும் போது பேரம் பேசுகிறாங்க. 30,000 அண்ணன். ஆரம்பத்தில் ஒரு சான்ஸ் எங்கன்னா வாங்கி கொடுப்பீங்களா? இதுதான் ஊழியம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நிற்கிறேன் எண்ணுகிறவன் சொல்லுங்க, சொல்லுங்க. பிரசங்கம் பண்ணுக்கு நான் தானே. உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து வரங்களை சோத்திரம். இப்போ இதில் பாட்டில் மந்திரவாதி கேட்குறோம், ஓ சோத்திரம். முடிய ஊழியக்காரெலாம் சோத்திரம் பேதிட்டு கேட்குறாங்க, ஓ உண்மை போல் நானும் ஜெபிக்கும்போது பிசாசு ஓடணும், அபிஷேகம் நிரப்பணும், இதுக்கு என்ன காணிக்க, இதுக்கு என்ன கொடு, நீ கேட்குற நான் கொடுக்க. பேதி சொல்கிறார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகிற. கர்த்தருடைய வல்லமை வரங்களை பணத்தாலே இந்த ஊழியங்களாம் கொஞ்ச காலம் அப்படி பீக் மேலே போகும். ஆனால் கடைசி நாட்களில் ஆல் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க, முகவரிலாம் போயிடுவாங்க. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே. கைத்தட்டி எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே. எல்லாமே நீர் தந்தது. சொல்லுங்க, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. கைத்தட்டி கைத்தட்டி எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. பூமி உறங்கும் இல்லம், உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் செல்வம், உண்ணும் உணவு கல்வி. சொல்லுவாங்க, கர்த்தாவே நீர் தந்தது, எல்லாரும் தந்தது, எல்லாரும் தந்தது, நீர் தந்தது. காருண்யத்தால் வந்தது. கைத்தட்டி என் வாழ்விலே இயேசுவே எல்லாமே தந்தது. அவே வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே தந்தது. என்னை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. என்னை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு. ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. சொல்லுங்க, ரட்சிப்பு நீர் தந்தது, ரட்சண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. பாடுவோமா? என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. உம்மை அன்பு
இதயம் உம்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம் உன்னதரே நீர் தந்தது உம்மன்பால் நான் வந்தது உன்னதரே நீர் தந்தது மண்பால் நான் வந்தது வாழ்விலே இயேசுவே நீர் தந்தது வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீர் தந்தது. அல்லேலூயா. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாமே நீர் தந்தது. நீ நான் விடுகிறோம் பார்த்தியா, மூச்சு போயினே இருக்குது. 24 hours மூச்சு போயினே இருக்குதுங்க. இந்த சுவாசம் நின்று போச்சுன்னா, இந்த சுவாசம் ஆப்ரேட் பண்ணுறவர், இந்த பிரீத்திங் ஹார்ட் பீட் சொல்லுவாங்க, போயினே இருக்குது. இது நின்று போச்சுன்னா நம் உலகத்தில் நம்ம மதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. அல்லேலூயா. எல்லாமே அவர் தந்தார். இந்த சுவாசம் இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை அடிக்கலாம். இந்த சுவாசம் இருந்தால் தான் சண்டை போடலாம். இந்த சுவாசம் இருந்தால் தான் நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் பார்க்கலாமா, உன் பலம் என் பலம் பார்க்கலாமா எல்லாமே இந்த சுவாசம் நின்று தான். ஆனால் அந்த சுவாசம் நின்று போச்சுன்னா உன் பேர் முதலாய் எல்லாத்தையும் முகவரி கூட இல்லாமல் போயிடுது. எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். ஆனால் நினைப்பூட்டுக்கிறேன், இன்னைக்கு இந்த சுவாசத்தை கத்த தந்தவர், ஜீவனை தந்தவர் அவர் தான். அல்லேலூயா. எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு. சுவாசை தருகிற அவர் தான் பிரதர். இந்த கையே நீ நீட்டா விட்டால், இப்படி ஆட்டா விட்டால் உனக்கு ஸ்ட்ரோக் பெராலிசிஸ் எல்லாம் அடிச்சிச்சின்னு அர்த்தம். இந்த கையும் காலையும் ஆற்றியே அவர் கிருபை. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறியே அவர் கிருபை. அல்லேல் தலையை ஆற்றியே அவர் கிருபை. கண்ணு தந்து பார்க்கறியே, கண்ணு பாரு போயிடுச்சுன்னா குருட்டாட்டம் பிளைண்டு. காது கேட்கலாம், ஏய் செவிடா, காது கேட்காதவன எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருவாங்க. கண்ணு தெரியாதுன்னா கண்ணு தெரியாத கபோதி ஒரு பேர் வச்சுருவாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் எல்லாவற்றையும் தந்த தேவனை மறந்துட்டு இருக்கிறோமே. தந்த தேவனை மறந்துட்டு இருக்கிறோமே. தாவீது சொல்றார், வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் உள்ளளவும். ஆமாம், அதுதான். எது வருதோ எது போதும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எது நீங்கள் பெற்று அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் ஆராதிக்கிற காத்து, ஜெபிக்கிற காத்து ஆண்டு விட்டுடாதீங்க. தொடர்ந்து நம்முடைய ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன், கவனிங்க. அடுத்த மாதம் நமக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் பைபிள் எக்ஸாம். வருஷம் இந்த வருஷம் கேம்பஸ் கோர்ஸ் தானியேல் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் யோவான். இப்போ இருந்தே படிங்க ஆரம்பிங்க. அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் இந்த யோவான் தான் எடுத்து படிக்கிறோம். இப்போ நாங்களும் படிக்கிறோம், கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். யோவான் இந்த சுவிசேஷத்தில் என்ன ஆண்டு சொல்கிறாரு, தானியேல் என்ன இப்போ இருந்தே படிங்க. சிறு பிள்ளைகள்லாம் எழுதக்கூடி தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் கூட பங்கு கொள்ளுங்க. ஆகஸ்ட் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பைபிள் எக்ஸாம், பைபிள் குயிஸ். பழைய ஏற்பாட்டில் தானியேல், புதிய ஏற்பாட்டில் யோவான். 100 கேள்வி பதில் கொடுப்பாங்க. குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களே கேள்வி கிட்ட அவங்களே பதில் நீங்கள் டிக் பண்ணோம். இப்போ வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. மார்க் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ இல்லையோ, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் வேத அறிவு உங்களுக்கு வளரணும். அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், தானியேலுக்கு மறுபெயர் என்ன? யாரும் பைபிள் தரக்கூடாது. என்னங்க பார்த்தீங்களா? பைபிள் படித்தவங்க சொல்கிறாங்க. நீ பெரிய ஊழியக்கார கூட கேட்பாருங்க, திணறுவாங்க. தப்பாக நினைக்காதுங்க, எல்லாம் செய்வாங்க. வேத அறிவு உங்களுக்குள்ளே இருக்காது. இன்றைக்கி பெரிய ஊழியக்கார் கூட திடீர்னு போய் கேளுங்க, ஐயா தானியேலுக்கு வேறு பெயர்னா, அப்படியா, இதை இருங்க பார்க்கலாம் சொல்லி செல்லு நோண்டுவாங்க, பைபிள் தோண்டுவாங்க. வேத அறிவு வளரணும். படிக்காத மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எழுத்து கூட்டி படித்த எல்லா பிள்ளையும் பைபிள் படிக்கணும். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. தானியேல் புத்தகம் மொத்தம் எத்தனை அதிகாரங்குது? எத்தனைங்க? 12, 14, 13, ஒரே 7, 12. பைபிள் தெரியாதானே?
யோவான் எழுதின சுவிசேஷம் மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 23, 28, 32, 21 தான். 1வது ஏலம், 2வது 3வது ஏலம் கன்ஃபார்ம். அப்படி வேதத்தில் வளரணுங்க. சபை சத்தியத்தில் அறியணும். ஆண்டுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். சொல்லுங்க. இங்கே இருக்கிற எல்லாமே குழந்தைங்க கூட எல்லாமே ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஞானசாப்படுறோம். ஆனால் இன்னொருத்தர் ஃபெயில் ஆகிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவு அடையலை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிகிற அறிவு அடையலை. சத்தியத்தை படிக்கணும். பைபிளை மாறி எத்தனை முறை படித்தாலும் உங்களுக்கு புதுசாக தான் தோன்றும். அல்லேலூயா. நீ யோவானின் சுவிசேஷம்லாம் வசனத்தை சொல்லி நான் கடந்து போக போகிறேன். திருவந்த ஆராதனைக்கு நம்ம ஐக்கியம் கர்த்தர் பள்ளி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் இப்போது கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்குது. இப்போ இன்றைக்கி தேதி 5 தான். இந்த மாதம் அடுத்த மாதம் கடைசி. இப்போ டெய்லி நீங்கள் படிக்கிற புத்தகத்தெல்லாம் நிறுத்திட்டு இப்போ தானியேலையும் யோவானையும் மாற்றி படிங்க. நல்ல வேத அறிவு பெரு கர்த்தர் பிள்ளைகள். முதல் பரிசு 5000, 2வது பரிசு 4000, 3வது பரிசு 2500. இது வரைக்கும் முதல் பரிசு வாங்கவே இல்லை. நம்ம 6 பரிசை வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் நான் பிரயாசப்படுவேன். எப்படியாவது நம்ம பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பாங்களா, இல்லை செகண்ட் ப்ரைஸ் கூட நீங்கள் இன்னும் எடுக்கலை. அதனால் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் பிள்ளைங்களை 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை இப்போந்தே அந்த சத்தியத்தை வளருங்க. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. அவங்க படிக்க வைங்க. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, பலமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. ஊழியக்காரன் பக்கத்தில் ஊழியக்காரன் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் அதை கட்டி முடிக்கணும். ஒரு பெரிய பாரம். ஏன்னா இது ஒரு பெரிய பாரம் எனக்கு வந்துடுச்சு. இது எப்போ நான் கட்டி முடிப்பேன். இதனால் ஜெபம் ஊழியம் மற்ற எதுவும் குறைஞ்சி போகக்கூடாது. அது அப்படியே நின்று போனாலும் பிரச்சனை ஆகிடும். அது கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ணால் அது அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா பிறகு ஓட வேண்டியது தான் கர்த்தருக்காக. அதனால் தொடர்ந்து ஜெபிங்க. ஊழியக்காரன் வீடு சரியான வேலை கட்டி முடிக்கணும். அற்புதமாக கொண்டு போகணும். அதிசயமாக எல்லா தேவைக்கும் சந்திக்கணும். ஜெபிக்கிற மக்கள் தாங்குகிற மக்களை தரணும். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இருக்கிற நீங்களும் வீடு கட்டணும் ஆசமாக இருக்கணும். 1 சென்ட் இடம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் இடத்தை தரப்போகிறார். இடம் இருக்குது, ஆனால் வீடு கட்ட முடியல. வீட்டையும் கட்டி தருவார். அவரால் முடியும். தனிமையானவர்களுக்கு சொல்லுங்க, வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறேன்னு பைபிள் சொல்லுது. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தர தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஜூலை 10 அருமையான மகள் பேத்திக்கு ஒரு பிறந்த நாள். அது சிறப்பாக கொண்டாட முடியல. அவங்க சேவூர்லேயே நான் சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் இந்த பலு அதிகமாக்கத்தில் முடியாது, நீங்களே கொண்டாடினாங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிட்டு அங்கே சேவூரில் சம்மந்தி வீட்டில் அந்த பர்த்டே முதல் பேத்திக்கு முதல் பர்த்டே. அதனால் உங்களெல்லாம் அழைக்க முடியல. உங்களெல்லாம் கூண்போலான்னு பார்த்தா கூட கொஞ்சம் சிரமம். அவங்க வீட்டில் விற்கிறாங்க. சரியான போதுமான வசதி வாய்ப்பு ஒரு மண்டபம்னா பரவாயில்ல, அவங்க சொந்தம். அதில் ஜெபித்து கொள்ளுங்கள். மகள் ஜொகானா லிலியன் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு வருஷத்தில் அந்த அம்மா கால் வச்சுக்கிறாங்க. போன மாதமே 2 முறை சேவூர் போயிட்டோம், நானும் பாஸ்டம்மாவும். போன மாதத்தில் பாஸ்டம்மா 1 வாரம் அங்கே தங்க விட்டு கொஞ்சம் பாருங்கள், பாப்பா பாரு, 1 வாரம் அங்கே தங்கினாங்க. அல்லேலூயா. அப்போ மறுபடியும் போனோம். அதனால் தொடர்ந்து மகளுக்காக மருமனுக்கு பிறப்பில் ஜெபிங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் சித்தமான அடுத்த ஆண்டு 2வது பர்த்டே நாங்கள் கொண்டாடிக்கிறோம் சொல்லிக்கிறோம். அடுத்த ஆண்டு சிறப்பாக நாங்கள் எங்கள் சர்ச்சில் சபை மக்கள் எல்லோரும் அழைத்து கொண்டாடிக்கிறோம். அதில் மகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய இடைப்படுவாராக. இந்த மாத பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகள், திருமணம் கொண்டாடுகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். எவ்வளோ பிள்ளைங்க அரசாங்க வேலைக்கு காத்திருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு அரசாங்க வேலையை தருவார். ஜெபிங்க. எவ்வளோ பிள்ளைங்க பணத்தேவையை காத்திருக்கிறீங்க, லோன்லாம் அடையணும், லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க. அதெல்லாம் கிரீஸ் செய்யணும். அது அடைக்க கிருபை தரணும், திராணி தரணும். நிறைய நம்ம கடன் வாங்கக்கூடாது. விரலுக்கு அளவுக்கு தக்க நம்ம கடன் வாங்கணும். அதுக்கு மேலே போன பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும். அதே போல் கர்த்தருடைய திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கணும். அருமையான மகன் இளங்கோ, அவங்க மனைவி மேரிக்கு 8ஆம் தேதி ஒரு ரிசல்ட். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்க தான் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டை பார்த்து ரிசல்ட் சொல்லிக்கிறாங்க. அந்த மேரி அந்த குழந்தை இளங்கோ குழந்தைக்கு நல்ல ஒரு அற்புதம் செய்யணும். மாதிரி எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா மனுஷக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கை வைத்து ஜெபமனுக்கு பார்க்கலாம். உங்கள் குடும்ப சமான சந்தோஷத்தை ஜெபமனுக்கு பார்க்கலாம். உங்கள் குடும்ப சமான சந்தோஷம் ஜெபமனுக்கு பார்க்கலாம். உங்கள் குடும்பம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் பேர பிள்ளைகள்
சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், எதிர்கால காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதெல்லாம் வித்ட்ரா ஆகணும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பாகம். மற்றவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நல்லா கவனிங்க. மற்ற சொத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டால் கர்த்தர் ஜெயித்து தரமாட்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய பாகம், நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து தான் கிடைக்கும். அதில் கோர்ட்டு கேஸுக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயித்து தான் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஞானசம் எடுக்காத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானசம் எடுக்க கிருபைக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பின்வாங்கி போன ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புதிய ஆத்துமாக்களால் சபை நிரம்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரைட். யோவான் இந்த சுவிசேஷத்தில் ஒரு சில வசனங்கள் படிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜென்ம சுவாப மனுஷனும் இங்க ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். யார் அவன்? ஜென்ம சுவாப மனுஷன். நல்லா கவனிக்கணும். இதல்ல, இது சொல்லி நான் யோவானில் ஒரு சில வசனம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நமக்கு யோவான் சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதில் யோவான் இந்த சுவிசேஷ தலைப்பினாவே அன்பை பற்றி அதிகமாக யோவான் எழுதுகிறார். அதில் ஒரு சில வசனங்களை நினைப்பூட்டுகிறேன். அதை நம்ம அபியாசப்படுத்த போகிறோம், கிருபை கேட்க போகிறோம். இங்கே பார்க்க அது போல ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுவாப மனுஷன் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரலையே. ஆண்கள் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இது மாதிரி டிம்மு டிம்மு டிம்முன்னு மாதிரி என்னங்க சத்தம் வர கம்பீரமாய்? பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா நானே விழுந்துடும் பொழுது 1000 வாட்ஸ் பல்பா என்ன அடிக்குதுங்க பவர். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் சோத்திரம். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, அடுத்த வசனம் படிங்க. ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. 12ஆம் வசனம். உலகத்தின் ஆவி நம்ம மேலே பட்டுச்சாவே பிரச்சனைக்கு தப்பாக நினைக்காதீங்க. உலகத்தின் ஆவி நம்ம மேலே டச் ஆச்சாவே அபிஷேகம், வல்லமைகள், கிருபைகள், பரிசுத்தம், ஆண்டு பிரசன்னம் எல்லாத்தையும் இழந்து போயிடும். இது நீங்கள் உணர்ந்தால் தான் தெரியும், நீங்கள் அதில் கடந்து போனால் தான் தெரியும். நாங்கள் பவுல் சொல்கிறாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் மனுஷனால் அருளப்படலை, எங்களுக்கு தேவனால் அருளப்படுகிற ஒரு கிஃப்ட், தேவனால் அருளப்படுகிற தேவ ஆவி, மனுஷிக ஆவி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இருக்கிறீங்களா? பிரிச்சு சொல்றேங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இவன் ஆவிக்குரியவன். ஜென்ம சுவாப மனுஷன் மாம்சத்துக்குரியவன். இவருடைய ஆவி உலகத்திலிருந்து சாத்தான் மூலம் வருகிறது. ஆனால் தேவ ஆவி பெற்றவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை சோத்திரம், அது பரத்திலிருந்து தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவி. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும், எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி, எனக்குள்ளே இன்னும் ஆவி கிரியை செய்து நான் அடிக்கடி மாம்சத்தில் டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுத்து ஃபெயிலியர் ஆகிறேன்னா, இல்லை நிதானித்து பொறுமையாக இருந்து ஆடு சமுதிரம் காத்திருந்து நான் முடிவு எடுக்கிறேன்னா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சபையில் 2 கூட்டம் இருக்கும். நம்ம எல்லா சபையிலும் 2 கூட்டம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஜோம் பண்ணுறவங்க, கொஞ்சம் பைபிள் படிக்கிறவங்க, கொஞ்சம் ஒழுங்காக சபைக்கு வருவங்க, எல்லாத்தையும் கலந்துக்கிறவங்க, ஊழிய பாரம் உள்ளவங்க, ஊழிய சிறு பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு சில கூட்டம் அந்த வாஞ்சியே இருக்காது, ஏதோ கடமைக்காக சபைக்கு வராங்க. இன்றைக்கி சபைக்கு போகலாம், என் புருஷன் திட்டுவான், என் மனைவி திட்டுவான், எங்கள் அப்பா அம்மா திட்டுவான், அதுக்கு பயந்து வருவாங்க ஒரு சில கூட்டம். இப்போ சபையில் எல்லாமே 2 கூட்டம் இருக்கும். இங்கே கொரிந்தி சபையில் பவுல் அழகாக சொல்லார்,
ஆவிக்குரியவன் எல்லாவற்றும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், அல்லேலூயா, என்ன ஆவி பெறலங்க? உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவில் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். உங்களால் என்னால் தைரியமாக சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் தேவனால் அருளப்படுகிற ஆவி பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நீங்கள் நான் தேவனால் புறப்படுகிற ஆவியை பெற்றேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா கை வைத்து எவ்வளோ பேர் சொல்வீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். தேவனால் புறப்படுகிற ஆவியை நீங்கள் பெற்றீங்கன்னா உங்கள் மனைவியை போட்டு அடிக்க மாட்டீங்க, உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை வராது, உங்களுக்கு சாபமான வார்த்தை வராது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீங்க, அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டீங்க, அநியாயமாக சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டீங்க, திருட்டு வழியில் பொய் வழியில் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் ஆசைப்பட மாட்டீங்க. இதெல்லாம் தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவி அல்ல. இது சாத்தானால் உண்டு பண்ணுகிற ஆவிகள். கடைசி நாட்களில் சத்தியத்தை தெளிவாக ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். இன்றைக்கி ஜனங்க உடைந்திருக்கிறாங்க. ஏன் ஐயா அடிக்கடி ஏன் வயிற்று வலி வருது, அடிக்கடி ஏன் பலவீனம் வருது, ஏன் அடிக்கடி சோர்ந்து போயிடுறீங்க, யாராவது திட்டிக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஆவிக்குள் தொய்ந்து போகிறீங்களே, திரும்ப விட்டு வந்த பாதை செய்கிறீங்களே, ஏன்னா உலகத்தின் ஆவி பெற்றுட்டீங்க. நிதானிக்கணும். எப்படி இந்த கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார்? ஒரு உலகத்தின் ஆவி பெற்றோம், உலகத்தின் பாவத்தை செய்தோம், உலகத்தினுடைய எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதில் தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். இப்போ தேவனால் பெற்ற ஆவி இருந்தால், அபிஷேகம் இருந்தால் நிதானமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, யார்கிட்டும் சண்டை வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க, நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க மாட்டீங்க, அந்த யூகோ பிரச்சனை இருக்காது. கர்த்தர் பிள்ளைகளை சாந்தமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்களை திட்டினா கூட சோத்திரம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லுவீங்க. இதுதான் தேவனால் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி. இந்த ஆவி தேவனிலிருந்து புறப்படாத ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் பல சாத்தான் கிரியை குடும்பத்தில் காணப்படும். அல்லேலூயா. அப்பா அம்மா பிள்ளைகள் நேசிக்கிறீங்களா? பிள்ளைங்க அப்பாவும் நேசிக்கிறீங்களா? மருமகள் மாமனார் மாமியார் நேசிக்கிறீங்களா? அதே மாமனார் மாமியார் மருமகள் நேசிக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரன் விசாரிக்கிறீங்களா? நலபலம் பார்க்குறீங்களா? ஒருத்தர் கெட்டு போயிட்டான், விழுந்து போயிட்டான், தடுமாட்டம் ஆயிட்டான், அவங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறீங்களா? இதெல்லாம் தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவி செய்யும். இருக்கிறீங்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை ஜென்ம சுவாப மனுஷர்களா நின்று நம்ம இன்னிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சுவாபத்தை பாருங்களேன், உங்கள் பேச்சை பாருங்கள், உங்கள் நடவோட பாவனை பாருங்கள், உங்கள் கிரியை பாருங்கள். அல்லேலூயா. பாஸ்டமா ஏந்திரிங்க, பெருமைக்காக சொல்ல ஏந்திரிங்க. முக்காடு அவருங்க திரும்புங்க, முக்காடு அவருங்க திரும்புங்க, அவருங்க திரும்புங்க, பயப்படாதீங்க. ஒரு காலத்தில் அம்மா எப்படி வந்தாங்க, வாலிபத்தில் கல்யாணம் ஆகுது மேலே சும்மா என்ன கண்ணு மை, என்ன பூவு, என்ன ஜோடி ஜோடி வளையல், அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ட்ரிக்ஸ், அவங்க ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. தப்பாக நினைக்காது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சண்டை போடுவாங்க. எனக்கு ட்ரெஸ், என்னுடைய தாவானிக்கேற்ற புடவைக்கேற்ற வளையல், கண்மை, இன்னொன்று நீங்கள் அவங்கள மாற்றிட்டாங்க. யார் மாற்றிருந்து அவங்கள போய் கேளுங்க. இந்த டாபிக்லாம் தான் நீங்களாம் யாரும் உட்கார மாட்டீங்க, பாதி பேர் காலி ஆகிடுவீங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இடைப்படுங்க. ஒரு சபைக்குள்ள, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள, ஒரு தனிப்பட்ட பிள்ளைக்குள்ள ஆவியானவர் இடைப்பட்டாதான் ஒரு வேறு மனுஷனாக மாற முடியும். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் சொல்லுங்க. அர்ப்பணித்தே
டெடிகேஷன், டெடிகேஷன், கமிட்மெண்ட், டெடிகேஷன், கமிட்மெண்ட். அப்பா ஓ அர்ப்பணித்தேன் நான், ஓ அர்ப்பணித்தேன் நான், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. பாஸ்டம்மா நானும் ரோட்டில் போனால் பாஸ்டம்மா எல்லாம் மேலேங்களையும் பார்ப்பாங்க, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் மேலேங்க. ஏன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஆள் இப்படிக்கிறான், கண்ணாடி இப்படி குள்ளமாக்குறான், அந்த அம்மா ஒன்றுமே இல்லை, காது மூக்கில் அப்படி மேலேங்களையும் பார்ப்பான். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, பலமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க தனிமையாக கூட பஸ் ஏறி வரமாட்டாங்க. ஒசூர்லேருந்து திருநாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ண, திருவண்ணாமலையிலேருந்து இங்கே வாங்கினா அது பயப்படுவாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. ஏன்? உலகம் எங்களுக்கு பின்னே. பெருமைக்காக அவங்கள உயர்த்தியெல்லாம் பேசலை. டெடிகேஷன். இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் கற்றுக்க இழக்கிறோங்க. உலகத்தில் எது நமக்கு நிரந்தரமானது? நிரந்தரமானது எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமானது உங்களுக்கு ஏதாவது உலகத்தில் இருக்கிற வரைக்கும். இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் விண்ணுலகத்தில், மண்ணுலகம் இது, விண்ணுலகத்துக்கு போகும்போது உங்கள் நிரந்தரமானது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது எடுத்துக்கொண்டு போவீங்களா? ஒன்று கூட கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு மூக்குத்தி, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு நினைப்படும் ஒரு மூக்குத்தி, அது எத்தனை? 1/4 பவுன். சோத்துரும். நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா அந்த மூக்குத்தியை அப்படியே விட்டு பச்சிடுவாங்களா? உங்கள் சொந்தக்கார் பந்தக்கார் விட்டு பச்சா கூட அந்த நோண்டுறான் பாருங்க குழி, சோத்துரும். அந்த குழி நோண்டுறான் பாருங்க, அவன் நைட்டோட நைட் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த குழியை நோண்டி அந்த மூக்குத்தி எடுத்து போயிடுவான். இதுதான் உலகம். இருக்கிறீங்களா? உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ வந்துருங்க. ஏன் இதெல்லாம் சொன்னேன்? ஆவிக்குரியவன் எல்லாற்றும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அல்லேலூயா. உலகம் நம்ம என்னென்னோ சொல்லும், என்னென்னவோ பேசும். அல்லேலூயா. பாடுகள், பல கஷ்டங்கள் ஆபிரகாம் மனைவிக்கு வந்துச்சு, ஈசாக்கு மனைவிக்கு பல சோதனை பிரச்சனை வந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்போ வந்துருங்க. யோவான் சுவிசேஷம் குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு திருவந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி திருவந்து ஆரம்பிக்குது, ஆயத்தமாக வரும். எவ்வளோ குயிக்காக நீங்கள் வசனம் தான் நீங்கள் படிக்க யோவானில் படிக்க போகிறீங்க. யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். டக்கு டக்கு டக்குன்னு படிக்கணும். நீங்கள் வேகமாக படி, வேகம் முடிச்சலாம். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எண்ணில் அன்பாயிராதவன். போதுங்க, அவ்வளோதான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தயவுசெய்து எல்லாம் பைபிள் எடுத்து சத்தமாக படிங்க பார்க்கலாம். இதில் கணக்கு போட்டு பார்த்தா சபையில் நான் கூட இங்கே நிற்க முடியுமான்னு டவுட்டு தான். இந்த வசனப்படியாக எண்ணில் அன்பா இராதவன். சொல்லுங்க. அப்போ என்ன அதுக்கு அர்த்தம்? ஆப்போசிட், எதிர்மாற வசனம். ஆண்டவர் மேலே யார் அன்பு வைக்கிறாங்களோ அவங்க தான் வசனத்தை கை கொள்ளுவாங்க. ஆண்டவர் மேலே யார் அன்பு இல்லையோ, ஆண்டவர் மேலே யார் அன்பு செலுத்தவில்லையோ அவர்கள் சோத்துரும். இந்த ஒரு வசனம் போதுங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் உக்காந்தாவே 24 ஹவர்ஸ் உட்காந்து தியானம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் எங்கேயோ குறைஞ்சி சரிந்து விழுந்து இருக்கிறோம். இன்னைக்கு இருக்குது. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். எண்ணில் அன்பா, கிறிஸ்துக்குள் இயேசுக்குள் அன்பா இராதவன் வசனத்தை அவங்களால முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது உலகம், அவங்களுக்கு வேண்டியது உலக சிநேகம், உலக ஃப்ரெண்ட்ஷிப். அவங்களால வசனத்தை கை கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டோட வசனத்தை நீங்கள் கை கொண்டா, வசனத்துக்கு பயப்படணும், வசனப்படி வாழ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரயாசப்பட போகிறேன் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள் மீது அன்பு செலுத்துவார். நீங்கள் அவர் மேல் அன்பு, உங்கள் மேலே அவர் அன்பா இல்லாவிட்டால் சோத்திரம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் பிள்ளைகளே, வேணா சொல்லிக்கலாம், நான் ஆண்டவர் நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறார், நான் அன்பு செலுத்துகிறேன், ஏன் அன்பு செலுத்துகிறேன். அல்லேலூயா.
உங்களால் என்ன வசனத்தை கை கொள்ள முடியுதா? 18ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் 18 டக்கு டக்குன்னு படிங்க. நான் உங்களை திக்கற்றலாக விடேன், நான் உங்களுக்கு வரப்போறேன். ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த யோவான் இந்த சுவிசேஷம் முழுக்க முழுக்க அன்பை பற்றி வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் தான் வெளிப்படுத்த விசேஷம் எழுதிக்கிறார். அவர் தான் பத்மத்தீவில் கடத்தப்பட்டார். வெளிப்படுத்த விசேஷம் ஆண்டு எழுதிக்கிறார். இயேசுவின் அன்பான சிஷ்யன் யாருன்னா யோவான். யோவான் தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நினைப்பட்டுக்கிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்ல, நான் உங்களை திக்கற்றலாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இப்போ வரப்போறாரு. ஏன் வரப்போறாரு? இப்போ நம்மள்ட்ட வரப்போறாரு. ஏன் வரப்போறாரு? அழைத்து சென்று என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்த்து பரலோகம் நரகம் வெள்ளாடு செம்மறியாடு. ஏற்கனவே வந்துட்டார். கன்னி மரியாளத்தில் உலக ரட்சகர் பிறந்துட்டார். 33 வருஷம் இருந்துட்டார். மறுபடியும் வரப்போறார். உங்களை அழைத்து சென்று கர்த்தர் பிள்ளைகளே, எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. அப்படி வருகையிலே நம்ம எல்லாம் காணப்பட போகிறோம். அதே வசனம் படிங்க. அதே அதிகாரம் 21 படிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. அதே யோவான் சுவிசேஷம் 13:1 படிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து முடிவு பரிந்தும் அன்பு வைத்தார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. இது என்னங்க? இது இந்த யோவான் 13:1 என்னங்க வசனம்? என்னங்க இப்போ படிச்சிங்க. என்னில் அன்பாயிராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். இங்கே படிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். இது உங்களால் முடியாது, என்னால் முடியுதா? ஒரே வசனத்தில் நம்மெல்லாம் சும்மா ஷாக் தூக்கி அடிச்சிடும். இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். உங்களால் அன்பு வைக்க முடியுதா? என்னால் அன்பு வைக்க முடியுதா? அப்போ நம்ம ஆண்டவர் மேலே அன்பு செலுத்த, அவர் நம்ம மீது அன்பு செலுத்தினார். ஏன்னா வசனம் நம்மளால் கை கொள்ள முடியல. சபைக்குள்ள, வீட்டுக்குள்ள, தேசத்துக்குள்ள நமக்கு எவ்வளோ எதிராளி இருக்கிறாங்க, எவ்வளோ பகைஞ்சு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னி கூட சொன்னேன், நமக்கு ஒரே சத்துரு யாருன்னா பிசாசு மட்டும்தான். நமக்கு ஒரே ஒரு சத்துரு யாருங்க? சத்தமா சொல்லுங்க. கைத்தட்டுங்க. எல்லாம் தூங்குறீங்களா? கைத்தட்டுங்க பார்க்கலாம்.